ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பிரெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பிரெட் புட்டிங். வாங்க அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். ஒயிட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டோட சைட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரெட்டை நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஏன்னா இதை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோங்க. ஸோ இதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸாக இந்த பிரெட்டை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் இந்த கட் பண்ணி வச்ச பிரெட்டு கூடவே 2 எக்கு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் சுகர், கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அப்புறம் 1 கப் பால், நல்லா காய்ச்சின பால் தாங்க நான் அதில் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிம்மிலே வச்சு பண்ணிக்கலாம், இல்லைனா சுகர் தீஞ்சிடும். தீஞ்சிட்டா அப்புறம் நமக்கு இந்த கேரமல் கசப்பாயிடும். கசப்பாயிடுச்சுன்னா நமக்கு அந்த புட்டிங் அவ்வளோ டேஸ்டியாகவே இருக்காது. அதனால் இது நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அந்த கோல்டன் கலரில் அந்த ஒரு நல்ல ஒரு கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது கொஞ்சம் திக்காயிட்டா மேபி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா அது கொஞ்சம் லிக்விடாக ஆகிடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நம்ம ஒரு பேக்கிங் டின்னில் ஊற்றி அது ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. பேக்கிங் டின் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட இந்த மிக்ஸ்சரை நீங்கள் ஊற்றி இதை நீங்கள் ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ இதை ஊற்றி இது மேலே நான் ஒரு சில்வர் ஃபாயிலை வச்சு நல்லா கவர் பண்ணி ஸ்டீம் பண்ண போகிறேன். எப்படி ஸ்டீம் பண்ண போகிறேன்னா, ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் இதை வச்சு மூடி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் கிட்டத்தட்ட இதை நான் வச்சேங்க. 30 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் தான் இது நல்லா வந்துச்சு. இதை உடனே நம்ம எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் நேரம் நல்லாவே ஆற விடணும், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து இதை நம்ம எடுத்து இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி நம்ம இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம இதை அன்மோல்ட் பண்ணி பார்க்கலாங்க. எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் அடியில் சரியாக ஒட்டலை. அதை பாருங்கள், அந்த இடத்துல ஒரு பேட்ச் மாதிரி இருக்குது. மேபி நான் வச்சிருந்த பாத்திரம் கொஞ்சம் பாயில் ஆகும்போது கொஞ்சம் அப்படி இப்படி ஷேக் ஆச்சு. அதனால் அந்த இடத்துல எனக்கு சரியாக வரல. அதர்வைஸ் டேஸ்ட் இட் வாஸ் ஸோ யம்ங்க, செம்மையாக இருந்தது. இட் வாஸ் ஸோ சாஃப்ட். ஏன்னா முன்னாடி நான் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு இது பெருசாக வரல, ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருந்தது. பட் இந்த வாட்டி இது செம்மையாக வந்தது. நான் கரெக்டான ப்ரொபோர்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். பர்ஃபெக்டான பிரெட் புட்டிங்க, நான் நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் எக்லெஸ் பிரெட் புட்டிங் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.